2 பேருமே 100 தான். ஜியூஸ் 100 தான். டோனி 100 தான். ஸோ அதெல்லாம் அந்த 5000 யாருக்கு போகுதுன்னு பார்ப்போம். 5000 யாருக்கு செல்கிறது? லெட்ஸ் சே டோனியா, ஜியூஸா, டோனியா. Yo, what is this guys? Yo, கிறுக்கு காடகாரன் போல ப்ரோ, கிறுக்கு காடகாரன். அநேகமா டிடி விழுந்தானா கிறுக்கு காடகாரன் தானா? கிறுக்கு காடகாரன் தான் ப்ரோ டிடி. அவ்வளவுதான் 1 HP. அவ்வளவுதான் முடிஞ்சு. முதல் கேள் டோனி, முதல் கேள். ஃபாஸ்ட் கேள் கைஸ், ஃபாஸ்ட் கேள். ஒரு இரண்டாவது கேள் டோனி. ஐயோ கிறுக்கு ஆட்டக்காரன் கைஸ். எஸ்ஆர் பிடிஎஸ்ல ஒரு தரமான ஆட்டக்காரன். எஸ்ஆர் பிடிஎஸ் கிடைச்ச ஒரு சொத்தா. எஸ்டிஆர் இவனை வச்சு ஜெயிச்சுட்டே இருக்க போறானா? ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். Crazy Kiani, oh crazy. Oh crazy. மூணுக்கு 2 4க்கு 2 கிறுக்காமற்கான ஆட்டக்காரன் டோனி அந்த வேகஸ். நான் ஏன் பண்ணேன் என்ன கிறுக்காம இருக்கான் போட்டுக்கிறான் பாத்தியில டோனிய. அதுதான் டோனி அப்படின்றா பாத்தியா? டோனி எழுச்சி மத்தவங்களோட வீழ்ச்சியா பாப்போம். 6க்கு இல்ல 6க்கு 2 சொல்லி அடிச்சிருக்காங்க இல்லையா? ஐயோ 7 கிலோ எடுத்துப்பா. ஐயோ ஸ்டேடியம் டிராஃபி எடுத்தானே இவன் எடுக்கிறவனுக்கு வெறியா இருக்கும் போல. 3 தான் டபுள் மடங்கு போட்டுக்கிறேன். டபுள் மடங்கு பா மூவ்மெண்ட் வெறியான அசார் மாதிரி மூவ்மெண்ட் வெறியா போடுறோம். வரா ஜூஸோட கம்பேக். புளிஞ்சு விடுவானா ஜூஸ்? இல்ல ஜூஸ வந்து பார்த்தா டோனி ஜூஸ் புளிஞ்சு விட போறானா? 6க்கு 4 ஜூஸ் கம்பேக் கொடுக்குறாங்க. ஏடா போய்டாடா அவன்? நான் போய்ட்டேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா நேரா லாய்ட் எக்ஸ் வரும் போற வேண்டியதானே, அங்க எங்கடா போய் பார்த்துட்டு இருக்கான். 7க்கு 4 லாய்ட் எக் இல்லனா ஃபீனிக்ஸ்ல. அப்படியா? ஆமா. ஐயோ ரிலையன்ஸ் தான் இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்தா ரிலையன்ஸ்ல இருக்கு. நான் தான் போடு 5-7. ஓ 2 பாயிண்ட் தான் லீட் வச்சிருக்காங்க. 2 பாயிண்ட் தான் கம்பேக் கொடுக்குறாங்க. ஜிசோஜியோட கம்பேக் நெருங்கி கொண்டு வருதா? டூ ட்ராஃபியோட வின்னர்ஸ் ஸ்குவாட் ட்ராஃபியோட வின்னர்ஸோட ஹையஸ்ட் ஸ்கில் யாருது? பிளாக் ஸ்குவான் அக்காவோட 5000 ரூபீஸ் யாருக்கு போகுது? செக்சா 2 பேரும் வெளிய ஆடிட்டு இருக்காங்க. டோனி இப்போதைக்கு வந்து பத்தினா 1 HP அடிக்க முடியுமா? வெரியான கம்பேக் பை ஜியூஸ் சோஜி ஒரு சரியான கம்பேக். திருக்காம்பூர்க்கா ஆட்டக்காரன் தேவையில்ல, மண்டமலே போடுற ஆட்டக்காரன் தான் தேவை அப்படி சொல்லி மண்டமலே போட்டுக்கிறான் ஜியூஸ் சோஜி. மண்டமலே இருக்கு அவ்வளவுதான். வாட் a comeback by
ஜில் சோஜே டோனி தனக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டு விட்டனா? எழுச்சி இல்லையா, வீழ்ச்சி தானா? வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போயிருக்கோம். டோனி எழுச்சியை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம் நம்ம ஜில் சோஜி. நோ பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பாஷா மாதிரி அடி வாங்கிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா அடியும் கொடுத்துட்டு பாஷா கடைசியில பாஷா பழிக்குமா பழிக்க. டோனி டோனி இப்ப எழுச்சி பெறான். 8 கில்ல டோனி, மறுபடியும் 8 கில்ல. போடு மண்டா. அமைப்பதா 9 கில் எடுத்துறான் டோனி. 10வது கில்லா 9க்கு 9 பாறா. ஐயோ விடுறா ப்ரோ, விட மாட்டேங்கிறான் ப்ரோ. அவன் வெறியா மாஸ் காட்டுறான் நம்ம டோனி. ஜியூஸ் விட மாட்டேங்கிறான், 2 பேரும் விட மாட்டேங்கிறாங்க. தாம்பரோ போட்டு தாம்பரோ டை பிரேக்கர் 5000 ரூபாய்க்கு போட்டி பாத்தீங்களா? லீடிங் கைஸ், ஜியோஸ் லீடிங் எடுத்து விட்டான். போடே ஒரு செல்ஃப் நெட் போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோஜி. ஆனா வந்ததெல்லாம் எதுவும் கரெக்ட் ஆகல. ஆனா இப்போ நல்லா கரெக்ட் ஆச்சு. போடு போடு போடு. ஜூஸ் அவனோட கேம் அப்சர்வ் பண்ணிட்டு பயங்கரமா. ஆமா அதுக்கேற்ற மாதிரி விளாடுறான். ஆமா அப்படியே லைட்டா அப்படியே அரசல் புரசல் ஆயிட்டான். ஐயோ அவனும் பாரு விடா கொண்ட கொண்டாங்கிறான். ஐயோ 2 கண்ணு எடுக்கலாம் ப்ரோ. அவன் செத்த M4 தான் ப்ரோ எடுத்தான், தப்பு இல்ல. இதுதான் இருக்கு, பிஸ்டல் தான் அடிக்கூடாது. 11 லேடிங் சண்டை விட்டான் டோனி. விட்டு அடிச்சிட்டு இருக்கான். லீட் வச்சிடறான் எப்படியாவது. டோனி 2வது லீட் வைக்க முடியுமா இல்ல 11க்கு 11 ஆகுமா? கிற்காம்பர் போட்டுக்கிறான். மறுபடியும் ஒரு கிற்காம இருக்கான். மறுபடியும் கிற்காம்பர் இருக்கான். போடுற லெவலே மேல அடிபட மாட்டேங்குது. 12 ஜியோ சோஜி தட்டி தூக்கிட்டான்னு நினைக்கும் போது நான் அது டோனி தட்டி தூக்கிட்டாங்க. அவனை தட்டி தூக்கப்பட்டது. அவனுக்கு ஃபேவரட் பண்ணிட்டு இருக்கா. இதுல பண்ணாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிளாசிக்கல் அவன் முடிச்சா 3வது கொஞ்சம் அரசு மிஸ் ஆயிரும். பாம்போட 5000 மூசலாடி கொண்டிருக்கிறது. யாருக்கு போக போகுது? 5000 13 கில் கைஸ். இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்கே. அதுக்குள்ள 2 கில் வேற எடுக்கணும். 5 கில் எடுக்கணும், டிஸ்குவாலிஃபை ஆயிரும். 2 கில் டோனி கிட்ட இருந்து 2 கில் வருமா? மாட்டிட்டான். போடு 14 அடிச்சு போடு 14 போடு. நான் நரேனே கீழே டிராஃபில் உள்ள இறங்குறியா? களம் இறங்குறியா? களம் காண்றியா? சொல்லுவேன், நானும் அனுப்பிவிடுவேன். அங்க போயிட்டு சரி தோத்துட்டு வருவேன். மனசு கஷ்டமா இருக்கும். அப்புறம் உங்க டீம்மேட் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா உங்களுக்கு? யாருக்கு மேல? உங்க டீம்மேட் மேல. யார் என் டீம்மேட்? அவனதான் சொல்லிக்கிறான் போனா. ஏய் என்ன உண்மையில நம்பிக்கை இல்லை எனக்கு. வாய் உருண்டா வாய் உருண்டா. ஒரு டிராஃபி செய்யடா. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் கொடுத்த பில்டப் அதிகமா கொடுக்குறேன். ஒரு டிராஃபி செய்யடா லவுடே. போனே டோனி 15 இப்ப வந்து பையன் எப்படி விளையாடுறான் பாரு. என்ன நீங்க அங்க பாரு நரேன்னு எகிரி சரக் அப்படின்னு போட்டு கொண்டு இருக்கான் பாரு. சரக் அப்படின்னு 14. அவ்வளவுதான். முதல் ரவுண்ட் டோனிக்கு ஃபேவர் ஆனது. 2வது ரவுண்ட் யாருக்கு ஃபேவர் ஆக போகுது கைஸ்? இல்லை இந்த மேட்ச் டோனி ஜெயிச்சா கிளாசிக் ஜெயிச்சா 3வது மேட்ச் போக வேண்டிய அவசியம் இல்லை. டாட்டா 5000 அவன் கொடுத்து போயிட்டே. ஆமா victory for Tony. Blue team victory guys. Victory. Tie breaker. ஆமாது டோனி ஒரு அருமையான ஆட்டத்தை போட்டு டை பிரேக்கர் டோனி
16-12 ஜியூஸ் டிடிஎம். அடுத்தது கிளாசிக் அரீனா. போடுறா டே, கிளாசிக் என்ன போடுறோம். ஓட்ல லீடிங் கைஸ். கிளாசிக் அரீனா